பாலிவுட்லேயும் சரி ஒருத்தர் வந்து பயங்கரமாக அது வந்து அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி எல்லா ஆக்டர்ஸும் வந்துட்டு இவரோட டைரக்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்படுற ஒருத்தர் தான் வந்து அடுத்ததாக நம்மக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறாங்க. நம்ம அதாவது காலிவுட்லேயும் பாலிவுட்லேயும் ரெண்டுத்துலேயும் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியான டேரக்டர் இவர். ஒரு வாட்டி கேட்டோம், சார் நீங்கள் துப்பாக்கிக்கு அப்புறம் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா நான் பாம்பேயில் ஹாலிடேக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தா ஹாலிடே நம்ம துப்பாக்கி படத்தோட ஹிந்தி ரீமேக்குன்றது தான் அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிஸியான டைரக்டர் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் இப்போ ஒரு சூப்பரான படத்தோட ஃபுல் ஆன் ரெடியாக இருக்காரு. அப்படிப்பட்ட டைரக்டர் இஸ் none other than our A.R. முருகதாஸ் சார். A.R. முருகதாஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். துப்பாக்கி மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் மறுபடியும் விஜய் சாரோட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ப்ரெஷர். இந்த படம் வந்து துப்பாக்கியோட ஜாஸ்தி இருக்கணும், துப்பாக்கிக்கு பிடிச்ச ஆடியன்ஸுக்கு இந்த படமும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ப்ரெஷர், சந்தோஷமான ப்ரெஷர் தான் அது வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பயுமே விஜய் சாரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கும். படம் ஃபுல்லாகவே த்ரோட்டாகவே ஷூட்டிங் ஃபுல்லாகவே. ஏன்னா அந்த சீன் வந்து நான் என்ன சொல்ல முடியும், சார் இன்டர்வல் பிளாக்ல வந்து நீங்கள் வந்து ஐ எம் வெயிட்டிங் அப்படின்றீங்க சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதுதான் ஒரு டைரக்டரை நான் சொல்ல முடியும். அதை வந்து விஜய் சார் அதை எப்படி அப்படி தூக்கி கொண்டு வந்து நிறுத்துவார்னா, அப்படி நிற்க வச்சுட்டு அந்த தலையை அப்படி பண்ணிவிட்டு ஐ எம் வெயிட்டிங் பாருங்க. அப்போ வந்து அந்த சீன் வந்து டக்குன்னு அப்படியே லிஃப்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே எல்லாமே எல்லா சீன்ஸுமே விஜய் சார் நான் பேப்பரில் இருந்ததுக்கும் விஜய் சார் நடித்து முடித்ததுக்கு அப்புறமா ஒரு டைரக்டராக ஒரு 100% அது ஒரு திருப்தி இருக்கும். அது அப்படியே ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். அந்த வகையில் வந்து எனக்கு வந்து கத்தி வந்து ரொம்ப திருப்தியாக எனக்கு கொடுத்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் விஜய் சாரோட ஒர்க் பண்ணப்போ. இன்னும் சொல்லப்போனால் வந்து நல்லா வரணும். ஒரு பக்கம் எடிட்டிங்கு, ஒரு பக்கம் எஃபெக்ட்ஸு, இன்னொரு பக்கம் சிஜி ஒர்க், இன்னொரு பக்கம் டப்பிங்கு, எஃபெக்ட்ஸு, அது சவுண்ட் எஃபெக்ட்ஸு, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, சிஜி எல்லாமே ரவுண்ட் த கிளாக் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த வண்டியில் ஒரு டயர் மட்டும் கழண்டிட்டு ஓடுற மாதிரி ஒரு 1 வீக் முன்னாடி மைண்ட் பிளாக் ஆகி ஷூட்டிங்கில் வந்து மயங்கி கீழே விழுந்துட்டேன். அப்போ கூட வந்து என் கூடவே வந்து விஜய் சார் வந்து அன்னைக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே அங்கே எல்லா இடத்துக்குமே கூட இருந்தார். ஃபுல்லாக வந்து நிறையா வந்து டிராஃபிக்கில் வந்து ஆம்புலன்ஸ்லாம் சரன்னு போகிறத நம்ம எல்லாமே பார்த்துட்டு போனால் நினச்சி கூட பார்த்ததில்ல அந்த ஆம்புலன்ஸில் நானும் ஒரு நாள் ட்ராவல் பண்ணுவேன்னு சொல்லி. அப்போ வந்து விஜய் சார் கூட இருந்தாங்க. டக்குன்னு கான்சியஸ் வந்தப்போ அப்படியே ஒரு ப்ளீச் அவுட் ஆன மாதிரி, சினிமாவில் காட்டுற மாதிரி அப்படி ஒரு ப்ளீச் அவுட் ஆச்சு. டாக்டர்ஸ் வந்து தட்டினாங்க. தட்டி இவர் யாருன்னு தெரியுதா, இவர் யாருன்னு தெரியுதான்னு பார்த்தாரு. நான் டாக்டரை பார்த்துட்டு அவர் எங்கே காட்டுறாருன்னு திரும்பி பார்த்தேன். அங்கே விஜய் சார் நின்னாருன்னு. நான் டாக்டர்கிட்ட பார்த்தேன். டாக்டரை பார்த்து சிரித்தேன். சார் இவரை யாருன்னு தெரியலன்னு நான் சொன்னேன், வீட்டில் என் பையனே என்னை உதப்பான் சார் அப்படின்னு. உண்மையிலே வந்து கோடானு கோடி இளைஞர்கள் மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, காலேஜ் கேர்ள்ஸு, அதே மாதிரி ரொம்ப ஒரு அண்ணனாக நினைக்கிற அளவுக்கு இருக்கிற மிடில் கிளாஸ் லேடிஸ்னு ஒரு பெரிய ஃபேன்ஸை வந்து விஜய் சார் வந்து சேர்த்து வச்சிருக்காரு. நிச்சயமாக துப்பாக்கி எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சதோ அதை விட அதிகமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் வந்து நிறைய என்னோட க்ரூ, ஆர்டிஸ்ட்டு, இன்னும் சொல்லப்போனால்
சமந்தா. இந்த படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக துப்பாக்கி பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் பார்த்துருந்தேன்னா, இது படத்துக்கு அப்புறம் துப்பாக்கி வந்திருந்தா நான் துப்பாக்கி ஓபி அடிச்சிருக்கேன்னு சொல்லுவீங்க நீங்கள். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க், அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு படம் ஃபுல்லாக த்ரோட்டாக ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்தது வந்து சமந்தாவோட கேரக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் சொன்னேன் சமந்தா வந்து நான் உங்கள் ஃபேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க நம்பவே இல்லை, ஏன் நம்பலைன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி என்னோடய க்ரூ எப்பயுமே ஒரு படங்கிறது வந்து நான் அந்த படத்தை வந்து இது வந்து ஒரு டீம் ஒர்க் அப்படின்ற மாதிரி என்னோடய டீமுக்கு மொத்தமாக அதை நான் கொடுப்பேன். ஏன்னா ஒன் மேன் ஷோ அப்படிங்கிறது வந்து சினிமாவில் கிடையாது. ஒன் மேன் ஷோன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது போய். ஏன்னா ஒரு சாங்கு கூட ஒரு ஆளால் எழுத முடியாது. அதை லிரிக் எழுதணும், அதை ஒருத்தர் பாடணும், ஒரு என்ஜினியர் பண்ணணும், ஒரு கோரஸு, ஒரு ஆர்கெஸ்ட்ரான்னு அதுக்கே 1000 பேர் இருக்குது. அதனால் ஒன் மேன் ஷோங்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய க்ரூ இந்த விஷுவல்ஸை ரொம்ப ஸ்டன்னிங்காக கொண்டு வந்த ஜார்ஜ், அதுக்கப்புறம் இளையராஜா, ஆர்ட் டைரக்டர் இளையராஜா, அனலரசு சார், எல்லாருக்கும் பிடிச்சி இன்றைக்கி வந்து மியூசிக்கு, இதுக்கு முன்னாடி தீம் மியூசிக் ரிலீஸ் பண்ணோம், எல்லாத்துலேயும் பிடிச்ச ரொம்ப பிரமாதமாக பண்ண அனிருத், எல்லாமே வந்து ஒரு அழகாக நினச்ச மாதிரி இந்த படம் வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். நிறைய லாங்குவேஜில் போய் நான் படம் பண்ணோம். அந்த லாங்குவேஜ்லாம் பண்ணும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணப்போ எனக்கு மாதம் 500 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். 2வது டைரக்ஷன் பண்ணும்போது என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். 2வது படம் 25,000 ரூபாய், மாதம் 25,000 ரூபாய், 25,000 சம்பளம் வாங்கினேன். நான் இன்றைக்கி பண்ணுற தெலுங்கு படமோ ஹிந்தி படமோ தமிழ் படத்தோட சம்பளம் கம்மி தான். என்றைக்குமே நான் சம்பளத்துக்காக பணத்து பின்னாடி போனதே கிடையாது. தமிழ்லேருந்து வந்தவனுக்கு, தமிழ்நாட்டிலேருந்து வந்தவனுக்கு உனக்கு வந்து இங்கே நார்த்தில் ஹிந்தி பேசி இந்த கல்ச்சர் தெரிஞ்ச எங்களுக்கே இங்கே படம் பண்ண முடியல. எங்கேயோ இருந்து நீ சென்னை கூட இல்லை, சென்னைக்கு அந்தாண்டு 200 கிலோமீட்டர் ஒரு கிராமத்திலேருந்து வந்து நீங்கள் வந்து ஹிந்தியில் வந்து படம் எடுக்க முடியுமான்னு நினச்சவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக தான் நான் ஹிந்திக்கு போய் படம் பண்ணேன். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, 20th Century Foxன்னு ஒரு ஹாலிவுட் கம்பெனியோட இன்றைக்கும் டைரக்ட் லிங்க் எனக்கு இருக்குது. என்றைக்கும் பணத்து பின்னால் போகிறவங்க நானும் கிடையாது, விஜய் சாரும் கிடையாது. எனக்கு தமிழை தவிர எந்த லாங்குவேஜும் தெரியாது. என் உடம்புல ஓடுற ஒவ்வொரு செல்லும் தமிழ் தான், ஒவ்வொரு அணுவும் தமிழ் தான். அதை ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக தான் நான் பணத்து பின்னாடி போகாமல் போனன்றதுக்காக தான் இன்ன வரைக்கும் என் சம்பளத்தை நான் வெளியில் சொன்னது கிடையாது. அதுக்காக தான் நான் இப்போ சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மற்றபடி எங்களுக்கும் தமிழ் உணர்வு இருக்குது. எங்களோட உயிர் உடைமை எல்லாமே இந்த தமிழ்நாடு, தமிழ் மக்கள் போட்ட பீச்சை, உங்களோட சாப்பாடு, இதுக்கு எதிராக எந்த நிமிஷமும் நினச்சி பார்க்க மாட்டோம். இதை சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய பேர் அதை பற்றி பேச வேணும்னு சொன்னாங்க. பட் எனக்கு பேசணும்னு தோணுச்சு, அதனால் நான் அது மாதிரி பேசுகிறேன். என்னோட ஒரு படத்தை வந்து பிகினிங் டு எண்டு, அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ரசிகன் அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து எனக்கு வந்து தூணாக இருக்கிற என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க தான் வந்து என்னோட பிகினிங். ஒரு சீனை நான் பிள்ளையார் சொல்லி போடுறதுல கடைசியில் முற்றும்னு எழுதி முடிக்கிற வரைக்கும் என்னோட கூட இருக்கிற என்னுடைய தம்பிகள், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த ஸ்டேஜில் ஏற்றி நான் மரியாதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாமே கொஞ்சம் இருந்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு வாங்க. நான் எப்பயுமே வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை வந்து ஸ்டேஜில் ஏற்றி பார்க்கணும்னு நினைப்பேன். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற என்னோடய ஆடியோ ரிலீஸ்லையும் பார்த்துருக்கலாம். இவங்க எல்லாமே புதுசாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் டைரக்டர் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே நெக்ஸ்ட் இயர் இவங்களுக்கும் உங்களோட அன்பு ஆதரவு எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. விஜய் சார் ஃபேன்ஸுங்க எல்லாருக்குமே என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ.